உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பு. இலங்கைக்கான சேவையை அதிகரித்த எமிரேட்ஸ். 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு அனுமதி. பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தலைமையில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று நேற்று இடம்பெற்றது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையில் பல கட்டங்களாக மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை பெற்றுக் கொடுக்க சுமார் 4 மாத காலங்கள் தேவைப்படுகின்றது. அதனை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் ஏப்ரல் மாதத்திற்குள் பெறுபவர்களை வெளியிட முடியும் என நினைக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனங்களில் ஒன்றான எமிரேட்ஸ் கொழும்பு மற்றும் துபாய் இடையே 2025 ஜனவரி 2ஆம் தேதி முதல் கூடுதல் திட்டமிடப்பட்ட சேவையை இயக்குவதாக தெரிவித்துள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட விமானமானது அதன் இருக்கை கொள்ளளவை 30% அதிகரிக்கின்றது. கூடுதல் விமானத்தில் 360 பயணிகளுக்கு இடமளிக்க முடியும். மேலும் 2025 சுற்றுலா பயணிகளின் வருகையை கணிசமாக அதிகரிக்கும் இலங்கையின் திட்டங்களுக்கும் உதவியாக அமைகின்றது. மேலதிக சேவை 2025 மார்ச் 31 வரையில் வாரத்தில் 6 முறை செயற்படுத்தப்படும். துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உள்ளூர் நேரப்படி காலை 10:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 4 மணிக்கு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு துபாய் விமான நிலையத்தை அடுத்த நாள் அதிகாலை 1:05 மணிக்கு சென்றடையும். 2025 ஏப்ரல் 1 முதல் புதன்கிழமைகளில் 7வது வாராந்திர விமானம் சேவையாக மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படும். எமிரேட்ஸ் தற்போது கொழும்பு மற்றும் துபாய் இடையே 2 நேரடி சேவைகளையும் மாலை வழியாக 3வது தினசரி சேவையும் நடத்துகின்றது. 2025 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனை நாடாளுமன்றத்தில் அங்கீகரிப்பதற்காக முன்வைப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது.